ஏலே மக்கா, ரீல்ஸ் ஆட்சியில பழனி முருகனுக்கே மொட்டையை போட்டிருக்கானுவ. ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? அந்த கதை தெரியுமா? பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு 1.5 ஏக்கர் நிலத்தை போலி ஆதாரங்களை காட்டி தனியார் ஒருத்தருக்கு 2 கோடிக்கு வித்திருக்கானுவ. இதுக்கு கோயில் நிர்வாகம், பத்திரப்பதிவுத்துறை உள்ள ஆளு எல்லாரும் உடந்த பார்த்துக்கிடுங்க. இந்த இடம் 1888 குப்புசாமி மணியக்காரன்றவர் தர்ம காரியங்களுக்காக பழனி கோயிலுக்கு கொடுத்தது. அதை நிர்வகிச்சுட்டு வந்த தண்டவாணி குடும்பம் பணத்தை வாங்கிக்கிட்டு வெங்கடாச்சலம்ன்றவர்கிட்ட லீஸு கொடுத்தானுவ. அதை அவர் பேருக்கு மாத்த பிளான் பண்ணாரு. 100 கோடி மதிப்புள்ள அந்த இடத்த கடந்த திமுக ஆட்சியில அவற்றிருந்து மீட்டு கோயிலுக்கு சொந்தமாக்கி கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு இலவச கார் பார்க்கிங்கா மாத்தி கொடுத்துச்சு திமுக அரசு. எப்படா ஆட்சி மாறும்னு இருந்தவனுவ இந்த மாசம் ஜூலை 6ஆம் தேதி பொத்துனாப்புல அந்த இடத்த வெள்ளத்துறை சேதுபதி என்ற 2 பேருக்கு மாத்திருக்கானுவ. ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்க? அதுவும் 100 கோடி மதிப்புள்ள இடத்த வெறும் 2 கோடிக்கு பதிவு பண்ணிருக்கானோ பாத்துக்கிடுங்களேன். முடிச்சிட்டு இருக்கும் போதே களவாண்டு போறதுன்றது இதாம்டே. எவ்வளவு நேக்கா பண்ணிருக்கானோ பாருங்க. சார் பதிவாளர் டிரான்ஸ்பர்ல போன அந்த நாள்ல இணை சார் பதிவாளர் வச்சு பண்ணிட்டாரு. பத்திரப்பதிவு முடிஞ்ச 3 நாள்ல இணை ஆணையர் மாரிமுத்துக்கு ப்ரொமோஷன் கொடுத்திருக்கு இந்த ரீல்ஸ் அரசு. ஏன் மேல பழிய தூக்கி போட்டீங்க? எதுக்கடே எல்லாம் நல்லபடியா முடிச்சு கொடுத்தாருன்னா எல்லாம் பக்கா செட்டப் பப்பர பையனு தெரியுது. திருச்செந்தூர்ல தரிசனத்துக்கு 500 ரூபாய் லஞ்சம் வாங்கினதை ஒழிச்சிட்டேன் சீன் போட்ட அமைச்சர் இப்ப எங்க நின்றுட்டு ரீல்ஸ் போட்டிருக்கானோ தெரியல. இவனோட வச்சுக்கிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க? நீ நையன்ற